الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله المرسلين وعلى آله وصحبه أجمعين. أما بعد فقد قال الله تعالى في كلامه الكريم والرسول الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. صدق الله مولانا العظيم. قال نبينا صلى الله عليه وسلم: من رأى منكم منكرا فليغيره بيده فإن لم يستطع فبلسانه فإن لم يستطع فبقلبه أو كما قال نبينا صلى الله عليه وسلم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. هل أتى على الإنسان حين من الدهر لم يكن شيئا مذكورا. صدق الله مولانا العظيم. புகழ் செய்யும் செல்வவர்களையும் நம்மை படைத்து பரிபாலித்து நம்மை பாதுகாத்து வருகின்ற வல்ல இறைவனுக்கு உண்டாகுமாக. அவருடைய தனிப்பெரும் கிருபையும் மகபிரத்தும் சலாமத்தும் நம்முடைய தலைவர் நம்முடைய நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபீஈன்கள், தபஅ-தாபீஈன்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், வலிமார்கள், நாம் நம்முடைய சாலிஹான மக்கள் அத்துணை அவர்களுக்கு மீதும் வல்ல இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். கண்ணியத்துக்குரிய அன்பான சகோதரர்களே, இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய வாழ்க்கை என்பது நேரம் போதாத ஒரு வாழ்க்கையாக இருக்கிறது. நமக்கு நல்ல செயல்கள் செய்வதற்கோ மறுமை பக்கம் சிந்திப்பதற்கோ அல்லது குர்ஆனை ஓதுவதற்கோ அல்லாஹ்வை திக்ர் செய்வதற்கோ இதுபோன்ற இந்த காரியங்களுக்கு இன்றைக்கு எனக்கு நேரம் இல்லை என்று சொல்லக்கூடிய ஒரு காலகட்டத்திலே நாம் இருக்கிறோம். அப்போ ஒரு மனிதர் குர்ஆன் ஓதுவதும், ஒரு மனிதர் தொழுவதும், ஒரு மனிதர் திக்ர் செய்வதும், ஒரு மனிதர் மறுமைக்கு தேவையான காரியங்களை செய்வதெல்லாம் அது எனக்கோ உங்களுக்கோ அல்லது நம்முடைய சொந்தக்காரர்களுக்கோ கொடுப்பதற்காக இல்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஒருவருடைய அமல், ஒருவருடைய செயல் அது அவனுக்கு மட்டுமே சொந்தமானது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், ஒரு மனிதன் மௌத்தா போயிட்டான் அப்படின்னு சொன்னா அவனுடைய கபர் வரைக்கும் செல்வது, மறுமை வரைக்கும் செல்வது அவன் செய்திருக்கக்கூடிய செயல்கள் என்று சொல்வார்கள். சொந்த பந்தங்கள் திருப்பிவிடும், அவனுடைய சொத்து செல்வங்கள் அவன் விட்டு விடுவான், அவருடைய குடும்பங்களை அவன் விட்டு விடுவான். ஆனால் அவரோடு செல்லக்கூடிய ஒரு செயல், அவரோடு செல்லக்கூடிய ஒரு பொருள், அவன் செய்திருக்கக்கூடிய நற்காரியங்கள், தீமையான காரியங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள். அப்போ ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய மறுமைக்காக வேண்டி செய்யக்கூடிய காரியங்களை செய்வதற்கு கூட அவருக்கு சிந்திப்பதற்கு நேரம் இல்லை என்று இருக்கின்ற இந்த காலத்திலே மற்றவர்களை பற்றி சிந்திப்பதற்கோ, மற்றவர்களை பற்றி யோசிப்பதற்கோ அல்லது மற்றவர்களுக்கு நாம் வழிகாட்டுவதற்கோ நமக்கு கொஞ்சமும் கூட நேரம் இல்லாத ஒரு காலத்திலே நாம் இருக்கிறோம். ஆனால் அல்லாஹ் தஆலா நமக்கு கட்டளை போடுகிறான், அல்லாஹ் தஆலா நமக்கு கட்டளை இடுகிறான், நீங்கள் மற்றவர்களுக்கு நன்மையை எடுத்துச் சொல்ல வேண்டும். நீங்கள் மற்றவர்களுக்கு நன்மையான காரியங்களை எடுத்துச் சொல்ல வேண்டும். அதே போன்று பாவமான காரியங்களை அடுத்தவர்களை விட்டு நீங்கள் தடுக்க வேண்டும் என்றும் அல்லாஹ் தஆலா நமக்கு கட்டளையிட்டிருக்கிறார். அப்ப நாம் சிந்தித்து பார்க்கிறோம், நாம் நல்ல செயல் செய்வதற்கே நமக்கு நேரம் இல்லை, நான் என்னை பற்றி சிந்திப்பதற்கு எனக்கு நேரம் இல்லை, மற்றவர்களை பற்றி நான் எப்படி சிந்திப்பது, மற்றவர்களுக்கு நான் எப்படி எடுத்துச் சொல்வது என்ற சிந்தனை நமக்கு நிச்சயமாக இருக்கிறது. ஆனால்
அடுத்தவர்களுக்கு மற்றவர்களுக்கு நன்மையை சொல்லக்கூடிய பொறுப்பும் நமக்கு இருக்கிறது. அதே போன்று அந்த நற்காரியங்களை செய்ய வேண்டிய கடமையும் நமக்கு இருக்கிறது. நாமும் நற்செயல்களை செய்ய வேண்டும், பிறருக்கு நற்செயல்கள் செய்வதற்கு தூண்ட வேண்டும். நாமும் பாவமான காரியங்களை விட்டும் தன்னை விட்டும் தடுத்துக் கொள்ள வேண்டும். பிறருக்கும் அதை தடுக்கக்கூடிய பொறுப்பும் நமக்கு இருக்கிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள். அப்ப நாம் நம்முடைய மனதிலே பதிய வைக்க வேண்டிய முக்கியமான விஷயம், நானும் இந்த உலகத்திலே நற்செயல்கள் செய்து வாழ்வேன், நானும் பாவமான காரியங்களை விட்டு என்னை தடுத்து நான் வாழ்ந்து கொள்வேன், பிறருக்கும் இதை பற்றி நான் சொல்வேன், பிறர் செய்யக்கூடிய தவறுகளை, குற்றங்களை, அநியாயங்களை நான் முடிந்த வரைக்கும் நான் தடுத்து நிறுத்துவேன், அந்த பொறுப்பு எனக்கு இருக்கிறது என்ற அந்த அந்த ஒரு வாக்கியத்தை நம்முடைய மனதிலே பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். என்று சொன்னால் ரொம்ப பரிதாபமான சூழ்நிலை ஒவ்வொரு குடும்பங்களிலேயும் புதிதாக சாராயம் குடிப்பவர்கள் உருவாகிக் கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு குடும்பங்களிலேயும் மது பழக்க வழக்கத்திற்கு அடிமையாகக்கூடிய நபர்கள் அதிகமாகிக் கொண்டே இருக்கிறார்கள். ஒவ்வொரு குடும்பத்திலேயும் இஸ்லாத்தை விட்டு வெளியேறி குஃப்ரிலேயும் ஷிர்கிலேயும் தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளக்கூடிய ஆண்கள் பெண்கள் இன்றைக்கு அதிகமாக ஆகியிருக்கிறார்கள். ஒவ்வொரு குடும்பத்திலேயும் பப்ளிக்காக, அதாவது வெளிப்படையாக ஹராமான வழிகளிலே பொருளீட்டக்கூடிய தைரியமாக அதை செய்யக்கூடிய நபர்கள் இன்றைக்கு உருவாகிக் கொண்டே இருக்கிறார்கள். நீங்கள் அதாவது பொது வெளியிலே இருக்கக்கூடிய செய்திகளை நீங்கள் பார்த்தால் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். ஒரு 3 நாட்களுக்கு முன்பாக நம்முடைய பகுதியை சார்ந்த ஒரு நபர் தன்னுடைய தொழில் விஷயமாக போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிருக்காங்க. அப்படி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போன அந்த இடத்திலே அவருடைய வேலையை பார்த்துவிட்டு அவரே பெரிய சிரமத்திலேயும் கஷ்டத்திலேயும் அந்த இடத்துக்கு போயிருக்கார். ஆனால் அவர் வந்து சொன்ன செய்தி என்னவென்று சொன்னால், அதை நான் உங்களிலே சொல்ல வேண்டிய பொறுப்பு கடமை எனக்கு இருக்கிறது. அவர் சொன்ன செய்தி என்னவென்று சொன்னால், போலீஸ் ஸ்டேஷனுக்கு அதிகமாக வரக்கூடிய மக்கள், இந்த காவல் நிலையத்திற்கு அதிகமாக வரக்கூடிய மக்கள் நம்முடைய இடத்தை சார்ந்தவர்கள் தான் அதிகமாக வருகிறார்கள். அதுவும் குறிப்பாக புர்கா அணிந்த பெண்கள் தான் அதிகமாக வருகிறார்கள். ஒன்று கணவனை பற்றியோ அல்லது தன்னுடைய மகளை பற்றியோ அல்லது தன்னுடைய மகனை பற்றியோ அவர்கள் புகார்கள் கொண்டு வந்து சொல்கிறார்கள் என்ற வருத்தமான செய்தியை நம்முடைய மனதிலே மிக ரணத்தோடு நாம் பதிவு செய்து கொள்ள வேண்டும். அப்ப நமக்கு இருக்க வேண்டிய பொறுப்பு என்ன? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள், மன் ரஆ மின்கும் முன்கரன், உங்களிலே யாராவது ஒரு நபர் அவர் அருவருக்கத்தக்க ஒரு காரியத்தை நீங்கள் பார்த்தால், உங்களிலே யாராவது ஒரு நபர், அது யாராவது நீங்கள் இருக்கலாம், குறிப்பிட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லவில்லை, பள்ளிவாசல் தலைவர்கள், செயலாளர் அல்லது ஊரில் இருக்கக்கூடிய அரசியல்வாதி என்று சொல்லவில்லை, பொதுவாக முஸ்லிம்கள் என்று சொல்கிறார்கள். மன் ரஆ மின்கும் முன்கரன், உங்களிலே யாராவது ஒரு நபர் அருவருக்கத்தக்க பாவமான காரியத்தை செய்வதை நீங்கள் பார்த்தால், அருவருக்கத்தக்க பாவமான காரியத்தை ஒரு நபர் செய்கிறார் என்பதை நீங்கள் பார்த்தால், அவர் தன்னுடைய கையை கொண்டு அதை தடுக்கட்டும். என்ன செய்ய வேண்டும்? அவன் தன்னுடைய உறுப்புகளை கொண்டு தடுக்க வேண்டும். பாவமான காரியம் விளக்கி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நமக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு வாலிபன், நம்முடைய குடும்பத்தை சார்ந்தவன் அல்லது நமக்கு வேண்டப்பட்ட நண்பருடைய மகன் அல்லது யாராக இருக்கக்கூடிய தவறில்லை, ஆனால் அந்த நபர் ஒரு பாவத்திலே செய்கிறான் என்று சொன்னால், உதாரணத்திற்கு அவன் இப்பொழுதுதான் ஒரு தவறான செயலை செய்வதற்கு ஆரம்பிக்கிறான், ஒரு கெட்ட பழக்க வழக்கத்துக்கு அடிமையாக போகிறான் என்று நமக்கு தெரிகிறது. உடனே நாம் என்ன செய்ய வேண்டும்? அதை தடுக்க வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு ஒவ்வொருவர்களுக்கும் இருக்கிறது. அவன் நான் எங்கேயாவது கெட்டு போகட்டும், நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்க நம்ம சண்டை போடுறவங்க அதை எப்படியா கெட்டு போகட்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லவில்லை. உங்களுடைய கரத்தால், உங்களுடைய உறுப்புகளால் நீங்கள் அதை தடுக்க வேண்டும். அது உங்களால் முடியவில்லை என்று சொன்னால்,
உங்களால் உங்களுடைய உறுப்புகளினால் தடுக்க முடியாது. குடிக்கக்கூடிய கையை தட்டிவிட முடியாது, அவன் திருப்பி அடிப்பான். அல்லது எனக்கு பெரிய பெரிய சங்கடங்கள் வந்துவிடும், என்னோடு அவன் சண்டை செய்வான், அல்லது என்னோடு அவன் மிகப்பெரிய வேற ஏதாவது ரோகலாபங்களை ஏற்படுத்துவான், என்னோடு வியாபார பொருட்களை குறித்துக் கொள்வான். இதெல்லாம் நாம் சொல்லக்கூடிய காரணமாக இருந்தாலும் இதன் காரணமாக நீங்கள் ஒரு வியாபாரத்தை இறக்கிறீர்கள் என்று சொன்னால் அதற்கு பகரமாக உங்களுக்கு சொர்க்கம் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் ஒரு வாலிபன் ஒரு தவறு செய்கிறான், அவனை நீங்கள் தடுத்து நிறுத்துகிறீர்கள், அவன் உங்களை அடிக்கிறான் என்று சொன்னால் அவன் அடிக்கக்கூடிய இடத்தை நரகத்திற்கு தீண்டாது என்று வீரநாயகி சொன்னார்கள். ஏதோ நன்மையாகி தீமை கருத்து அப்படின்னு சொன்னா பள்ளிவாசல் வந்து படுத்து தூங்குவது அல்ல, தப்பியொலியை பிடித்து கொண்டு சுற்றுவது அல்ல. இப்படிப்பட்ட இந்த தருணத்திலேயும் தன்னுடைய உயிருக்கு பாதிப்பு ஏற்பட்டாலும் அதை தடுக்க வேண்டிய பொறுப்பு எனக்கு இருக்கிறது என்று அவன் எடுக்கிறானோ, யார் எடுக்கிறார்களோ அவர்கள் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்துக்காட்டி உதாரண புருஷர்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ நம்மால் ஒருவேளை எனக்கு அந்த அளவுக்கு வயது இல்லை, எனக்கு உடலிலே வலு இல்லை, நான் வலுவிழந்து விட்டேன், நான் வயோதிகனாக இருக்கிறேன் என்று சொன்னால் அவனுடைய நாவை கொண்டாவது இதை தடுக்க வேண்டும். அவனை பெற்றோர்கள் சொல்லணும். அதை யாருக்கு சொன்னால் அவன் திருந்துவானோ அல்லது அவன் திருந்துவானோ அவங்களுக்கு என்ன செய்யணும்? நாவினால் இந்த வார்த்தைகளை, கடுமையான வார்த்தைகளை பிரயோகிக்க வேண்டும். நம்ம எதற்கோ பிரயோகிக்கிறோம். நமக்கு ஒரு தேவை என்று வந்துவிட்டால் நம்முடைய நாவை எப்படி வேண்டுமானாலும் சுரட்டுகிறோமா இல்லையா? அல்லாஹ்விற்காக, அல்லாஹ் சொன்ன கட்டளைக்காக நம்முடைய நாவை நாம் சுரக்க வேண்டும், நம்முடைய நாவினால் அதை தடுக்க வேண்டும். அதுவும் உன்னால் முடியாது என்று சொன்னால் இதெல்லாம், அதாவது முடியாது என்று சொல்றதெல்லாம் அடுத்தடுத்த ஸ்டேஜ்கள். முதல் ஸ்டேஜில் எவன் இருக்கிறானோ அவனுக்குத்தான் மிக உயர்ந்த மரியாதை இருக்கிறது. அப்ப அடுத்த ஸ்டேஜ் தன்னுடைய நாவை கொண்டு தடுக்க வேண்டும். அதுவும் முடியவில்லை என்று சொன்னால் பயிலம் என்பது என்னால் நாவினாலும் தடுக்க முடியாது என்று சொன்னால் அவருடைய கல்வியை அவனுடைய உள்ளத்தினாலாவது அதை வெறுக்க வேண்டும், வெறுத்து ஒதுக்க வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஆனால் கண்ணியத்துக்குரிய சோதரர்களை நாம் சொல்லுகிறோம், என்னால் உறுப்புகளால் தடுக்க முடியாது, என்னால் நாவினால் தடுக்க முடியாது, என்னால் கல்வியாலும் தடுக்க முடியாது என்று ஒரு நபர் சொல்கிறார் என்று சொன்னார். உள்ளத்தாலும் அந்த காரியத்தை என்னால் செய்ய முடியாது என்று சொல்கிறார் என்று சொன்னால் அதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிகப்பெரிய எச்சரிக்கையும் சொன்னார். அல்லாஹ்வுல் ஈமான், ஒரு மனிதனுடைய உள்ளத்தினால் வெறுப்பதுதான் அவருடைய கடைசி தரம். அதுவும் முன்னால் செய்ய முடியாது என்று சொன்னால் உனக்கு ஈமான் இல்லை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். நம்முடைய குடும்பத்திலே இருக்கக்கூடிய ஒரு நபர் உறுப்பினர் ஒரு தவறு செய்கிறார், ஒரு பாவமான காரியத்தை செய்கிறார். அவருக்கு நீங்கள் எடுத்து சொன்னீர்கள், நான் கரத்தால் தடுத்தீர்கள், நாவினாலும் தடுத்தீர்கள், அதே போன்று உள்ளத்தினாலும் தடுத்தீர்கள். அவன் அதை மீண்டும் மீண்டும் செய்கிறான், மீண்டும் மீண்டும் செய்து கொண்டே இருக்கிறான். இப்பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்லியிருக்கிறார்? உள்ளத்தினால் வெறுக்க வேண்டும். அது யாராக இருந்தாலும் சரி, தான் பெற்ற மகனாக இருந்தாலும் சரி, தன்னுடைய பெற்றோராக இருந்தாலும் சரி, தனக்கு மிக வேண்டப்பட்ட உறவினராக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, அவர்களை நீங்கள் உள்ளத்தினால் வெறுக்க வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இதையும் நீ செய்யவில்லை என்று சொன்னால், இதற்கும் உனக்கு திராணி இல்லை என்று சொன்னால் உனக்கு ஈமான் இல்லை, இறை நம்பிக்கை இல்லை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இன்றைக்கு நாம் பார்ப்போம் எத்தனை குடும்பங்களிலே பகிரங்கமான தவறு செய்யக்கூடிய குடும்ப உறுப்பினர்களை அனுசரித்து அவருடைய நிலையிலே வாழக்கூடிய எத்தனையோ குடும்பங்கள் இருக்கிறது. அவர்கள் எல்லாம் அல்லாஹ்விடத்தில் நாளைக்கு பதில் சொல்லியாக வேண்டும். உங்களுக்கு அல்லாஹ்வுல் ஈமானாவது இருக்க வேண்டாமா? குறைந்தபட்ச கடைசி தரத்திலாவது நம்முடைய ஈமான் இருக்க வேண்டுமா? அதுவும் கூட இல்லை என்று சொன்னால் நாம் வாழ்வதற்கு அர்த்தம் இல்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதே போல கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நாம் நினைத்துக் கொள்வோம் நம்ம ஏதோ நம்முடைய குடும்ப பிரச்சனை போயிட்டா பரவாயில்ல, ஏதோ நம்முடைய வாழ்க்கையை ஓட்டிக் கொள்ளலாம் என்று நினைக்கலாம். ஆனால் அது மிகப்பெரிய தவறு. நீங்கள் விட்டுக் கொடுக்கக்கூடிய அந்த இடம், நீங்கள் விட்டுக் கொடுக்கக்கூடிய அந்த தவறு நாளைக்கு உங்களுக்கு கருத்துக்கு கட்டியாக நிச்சயமாக வந்து இருக்கும் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. இது நான் சொல்லவில்லை, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள். அதற்கு சரியான உதாரணத்தையும் சொன்னார்கள். எல்லோரும் கேட்டுக்கொள்ளுங்கள். நன்மையை ஏறி, அதாவது அடுத்தவர்களுக்கு நல்ல விஷயங்களை ஏறி தீமைகளை நீங்கள் தடுக்கவில்லை என்று சொன்னால் அதற்கு நீங்கள் ஒரு உதாரணத்தை பார்த்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். ஒரு கப்பலிலே
இரண்டு, அதாவது குறிப்பிட்ட ஒரு 3 நபர்கள் பிரயாணம் செய்கிறார்கள். பிரயாணம் செய்கின்ற அந்த சமயத்தில் கப்பலிலே 2 தளங்கள் இருக்கிறது. மேல் தளத்தில் 50 நபர்கள் இருக்கிறார்கள், கீழ்த்தளத்தில் 50 நபர்கள் இருக்கிறார்கள். அப்ப மேல் தளத்திலே யார் இருப்பது, கீழ்த்தளத்திலே யார் இருப்பது என்று போட்டி வருகிறது. ஏனென்று சொன்னால் மேல் தளத்திலே சில அதிகமான வசதிகள் இருக்கலாம், கீழ்த்தளத்திலே வசதி குறைபாடு இருக்கிறது. அப்ப சீட்டு போட்டு பார்க்கிறார்கள். 50 நபர்களுக்கு, குறிப்பிட்ட 50 நபர்களுக்கு மேலே வருகிறது, குறிப்பிட்ட 50 நபர்களுக்கு கீழே வருகிறது. மேலே போறோம், மேல போயிட்டாங்க, கீழே போறோம், கீழே போயிட்டு பிரயாணம் தொடர்கிறது. இப்ப கீழே இருக்கக்கூடிய அந்த மக்களுக்கு ஒரு சங்கடம் இருக்கிறது. என்ன சங்கடம் என்று சொன்னால், அவர்களுக்கு தேவையான தண்ணீர் அது எங்க இருக்கு அப்படின்னு சொன்னா அது மேலே இருக்கிறது. மேல போய் தான் தண்ணி எடுத்துட்டு வரணும். அப்ப அப்படிப்பட்ட சிரமம் அவர்களுக்கு இருக்கிறது. அப்ப அவங்க பார்த்தாங்க, மேலே போய் தண்ணீர் கொண்டு வருவது சிரமமாக இருக்கிறது. கைக்கு எட்டக்கூடிய தூரத்திலே தண்ணீர் இருக்கிறது, நம்ம கீழே தான் தண்ணி இருக்குது, நம்ம ஏன் கஷ்டப்பட்டு மேல போகணும் அப்படின்னு சொல்லி அவர்களே இருக்கக்கூடிய அறிவாளிகள், தூக்குத்தனமான அறிவாளிகள் என்ன செய்கிறார்கள், கப்பலை ஓட்டை போடுகிறார்கள். மேல போய் தண்ணி கொண்டு வர முடியல, பாடியில் தண்ணி கீழே இருக்கிறது, நாங்கள் இதை எடுத்துக் கொள்கிறோம் என்று சொல்லி ஓட்டை போடுகிறார்கள். இப்பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், மேலே இருக்கக்கூடிய அந்த மக்கள் இவன் என்னவோ பண்ணி போறான், நம்ம நல்லா இருந்தால் சரி என்று நினைத்தான் என்று சொன்னால் அவர்களும் கீழே இருக்கக்கூடிய மக்களும் அழிந்து போவார்கள், மேலே இருக்கக்கூடிய மக்களும் அழிந்து போவார்கள் என்று சொல்லிவிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அதே போன்றுதான் மக்களே, யாராவது ஒருவர் அல்லாஹ்வுடைய சட்டங்களிலே விளையாடுகிறான் என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய சட்டங்களுக்கு எதிர்ப்பாக நடக்கிறான் என்று சொன்னால் அதை தடுத்து நிறுத்த வேண்டிய பொறுப்பு உங்களிலே ஒவ்வொரு நபர்களுக்கும் இருக்கிறது. அப்படி தடுத்து நீங்கள் நிறுத்தவில்லை என்று சொன்னால் எப்படி 2 கூட்டத்தவர்களும் அழிந்து போவார்களோ அதே போன்றுதான் தவறு செய்யக்கூடிய நபருக்கும் அழிவு நிச்சயமாக இருக்கிறது, அதை பார்த்து கொண்டிருந்த மக்களுக்கும் அழிவு நிச்சயமாக இருக்கிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இது எவ்வளவு அருமையான, எல்லோரும் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு உதாரணத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுத்து, அது யாராக இருந்தாலும், நம்மோடு இருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் நமக்கு பொறுப்புகள் இருக்கிறது, அவர்களுக்கு நன்மையான விஷயங்களை சொல்லிக் கொடுக்க வேண்டும், நன்மையை செய்வதற்கு ஏவ வேண்டும், தீமையான காரியங்களை விட்டு தடுக்க வேண்டும் என்ற பொறுப்பு நமக்கு நிச்சயமாக இருக்கிறதை செய்ய நாம் மறுத்துவிட்டோம் என்று சொன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதை போன்று அவர்களுக்கு வரக்கூடிய அழிவு என்பது அது நம்மிலிருந்து தான் தொடக்கப்படும் என்பதை நன்றாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று நினைக்கக்கூடிய சோதரர்களே, இந்த சமயத்திலே நாம் இன்னொரு விஷயத்தையும் நாம் நம்முடைய மனதிலே பதிவு வைத்துக் கொள்ள வேண்டும். என்றுதான் இன்றைக்கு நிறைய அற்புதம் இருக்கிறது. பெற்றோரை பெற்றெடுத்த தந்தை தன்னுடைய குழந்தைகளுக்கு பொது போப்பா அப்படின்னு சொல்றார். தன்னுடைய குழந்தைகளுக்கு அதாவது சிகரெட் பிடிக்காதே என்று சொல்கிறார், அதே போன்று கெட்ட பழக்கங்கள் செய்யாதே என்று சொல்கிறார். நல்லதுதான். ஆனால் அந்த தந்தை முதலிலே என்ன செய்ய வேண்டும், எந்த விஷயத்தை நாம் பிறருக்கு சொல்கிறோமோ அந்த விஷயத்தை தன்னுடைய வாழ்க்கையிலே கொண்டு வருவதற்கு முதலிலே முயற்சி செய்ய வேண்டும். அதை அவர்தான் அதை எடுக்க வேண்டும். அதை எடுத்துவிட்டுத்தான் பிறருக்கு என்ன செய்ய வேண்டும், அதை பற்றி சொல்ல வேண்டும். இன்றைக்கு இருக்கக்கூடிய மாடல் என்ன அப்படின்னு சொன்னா, எல்லாவற்றிலேயும் நான் அறிவாளி என்று காட்டிக் கொள்வதுதான் இன்றைக்கு மாடல். நம்ம செய்யறவர்களே அதை அப்புறம் பாருங்கள், நாம் அதை பற்றி சரியாக அதை சொல்கிறோமா? இன்றைக்கு கால்தாழ்த்தி பல விஷயம், நன்மையான விஷயங்களை அல்லது அறிவுரைகளை கேட்பதை விட சொல்வதற்குத்தான் இன்றைக்கு மிக அதிகமாக ஆட்கள் இருக்கிறார்கள். யாரும் சொல்வதையும் நான் கேட்க மாட்டேன், ஆனால் நான் சொல்வதை எல்லோரும் கேட்க வேண்டும். நான் அப்படித்தான் இருப்பேன், ஆனா நீங்கள் தான் இப்படித்தான் இருக்கிறோம் என்று சொல்லக்கூடிய மக்கள் இன்றைக்கு அதிகரித்து விட்டார்கள். இன்னைக்கு யார் சொன்னாலும் எதையும் கேட்பதில்லை. தந்தை தன்னுடைய பிள்ளைகளுக்கு புத்திமதி சொல்கிறார் என்று சொன்னால் அந்த புத்திமதி சொன்னதுக்கு அப்புறம் தான் அவர் ரொம்ப ஆசுவாதம் நடப்பான். இவர் சொன்னதற்கு பிறகுதான் அந்த குழந்தைகள் இன்னும் வீரியமாக இவருக்கு எதிர்ப்பாக செயல்படுவதை இன்றைக்கு நாம் பார்க்கிறோம். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அதற்குரிய தீர்வை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுத்தார்கள். கியாமத்துடைய நாளிலே ஒரு மனிதனை கியாமத்துடைய நாளிலே கொண்டு வரப்படும், அந்த மனிதனை நரகத்திலே தூக்கி வீசப்படும். தூக்கி வீசப்பட்டதற்கு பிறகு அந்த நெருப்பிலே போடப்பட்ட உடனே
அந்த நெருப்பினுடைய சூட்டை தாங்கிக் கொள்ள முடியாமல் அவருடைய குடல்கள் வாய் வழியாக வெளியேறும். அந்த நெருப்பினுடைய சுவாலையை பொறுத்துக் கொள்ள முடியாமல் அந்த மனிதனுடைய குடல்கள் வாய் வழியாக வெளியே வரும். வெளியே வருகின்ற அந்த சமயத்திலேயே செயற்கமாக ஓட்டியுமா அவன் அதை அந்த வேதனையை தாங்கிக் கொள்ள முடியாமல் நரகத்திலே அங்கேயும் இங்கேயும் சுட்டிக் கொண்டு இருப்பான். எதை போன்று என்று சொன்னால் ஒரு செக்கிருக்கக்கூடிய கருதை எப்படி செக்கை இருக்கின்ற சமயத்திலே சுட்டிக் கொண்டே இருக்குமோ அதே ஒன்று சுட்டிக் கொண்டே இருப்பான். இப்படிப்பட்ட ஒரு காரியம், இப்படிப்பட்ட ஒரு செயல் நரகத்திலே நடக்கும் என்று சொன்னார்கள். அப்ப இந்த சமயத்திலே மற்ற நரகவாசிகள் எல்லாம் அவனுக்கு பக்கத்திலே வருவார்கள், வந்து கேட்பார்கள். இன்னவரை அவருடைய பேரை சொல்லி சொல்வார்கள். மாசு உடைய ஏன் உனக்கு இப்படிப்பட்ட ஒரு நிலைமை வந்தது? ஏன் இப்படிப்பட்ட மிகப்பெரிய ஒரு கொடுமையான நிலைமை உனக்கு வந்திருக்கிறது? நாங்களும் நரகத்திலே இருக்கிறோம், ஆனால் எங்களுக்கு இவ்வளவு பெரிய வேதனை இல்லையே, உனக்கு மட்டும் ஏன்? உடைய நரகத்தினுடைய நெருப்பு என்பது உடைய குடல்களை வெளியே தள்ளக்கூடிய அளவிற்கு இருக்கிறது, என்ன காரணம் என்று கேட்பார்கள். அதோடு இன்னும் சொல்வார்கள், நீ உலகத்திலே எங்களுக்கு நன்மையான காரியத்தை சொல்லிக் கொண்டிருந்தாய், எங்களுக்கு புத்திமதி சொல்லிக் கொண்டிருந்தாய், எங்களுக்கு நீங்கள் பாவங்களை செய்யாதீர்கள் என்று சொல்லிக் கொண்டிருந்தாய், ஆனால் உங்களுடைய நிலைமை இப்படி ஆகிவிட்டதே என்று கேட்பார்கள். அப்ப அந்த மனிதன் சொல்வாராம், மக்களை நான் உங்களுக்கு நன்மையான காரியங்களை சொல்லிக் கொண்டிருந்தேன், நான் அதை செய்யவில்லை. மக்களை நான் உங்களை தீமையான காரியங்களை உங்களை தடுத்துக் கொண்டிருந்தேன், நான் அதை செய்து கொண்டிருந்தேன். எனவே எனக்கு இப்படிப்பட்ட நிலைமை ஏற்பட்டது என்று நரகவாசி சொல்வார் என்று சொன்னார்கள். அவர் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நமக்கு நம்முடைய மனதிலே ஆழ பதிவிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், முதலாவது நாம் நன்மையான காரியங்களை செய்ய வேண்டும், நாம் பாவமான காரியங்களை விட்டுவிட வேண்டும். மூன்றாவது, நன்மையான காரியங்களை பிறருக்கு செய்ய சொல்லி ஏவ வேண்டும். அதே போன்று பாவமான காரியங்களை பிறரை விட்டு தடுக்க வேண்டும். இந்த நான்குமே இருக்க வேண்டும். இந்த நான்கிலே எதை விட்டு விட்டாலும், இந்த நான்கிலே நாம் எதையாவது ஒன்றை விட்டு விட்டாலும் கூட நமக்கு மிகப்பெரிய தண்டனை வறுமையில் இருக்கிறது என்று சொன்னார்கள். அதோடு மட்டுமல்லாமல் இன்றைக்கு நம்முடைய குடும்ப சூழ்நிலையாக இருந்தாலும், நம்முடைய தொழில் ஸ்தாபனங்களாக இருந்தாலும், நாம் நடக்கக்கூடிய வீதிகளாக இருந்தாலும், நாம் பயணிக்கக்கூடிய ரோடுகளாக இருந்தாலும், இன்றைக்கு மிகப்பெரிய தரம் கட்ட செயல்களை மிக அதிகமாக செய்யக்கூடியவர்கள், பிறர் பார்த்து காரி துப்பக்கூடிய நிலைமையில் இருக்கக்கூடிய செயல்களை இன்றைக்கு, அதாவது முஸ்லிம்கள் என்ற பெயரில் இருக்கக்கூடிய நாம் தான் செய்கிறோம் என்பதை மாற்றுகிறது நிச்சயமாக கிடையாது. எந்த மாற்றுகிறதும் சொல்ல முடியாது. என்று சொன்னால் இன்றைக்கு மிகப்பெரிய மிக மோசமான ஒரு சூழல் நாம் எதிர்கொண்டிருக்கிறோம். நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம், எவன் எப்படியே போறான், நமக்கு எந்த பிரச்சனையும் வராது என்று நாம் எல்லோரும் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் தெரிந்து கொண்டிருங்கள், ஒருவர் செய்யக்கூடிய அந்த செயல் என்பது, ஒருவர் நடத்தக்கூடிய அந்த நடத்தை என்பது, எப்படி ஒரு முஸ்லிம் ஒரு நன்மை செய்தார் என்று சொன்னால் பரவாயில்ல தாயெல்லாம் இப்படித்தான் என்று சொல்கிறார்களோ அதே போன்றுதான் நீங்கள் ஒரு தவறான மோசமான மடத்தனமான மிக மிக கீழ்த்தரமான ஒரு காரியத்தை நீங்கள் செய்கிறீர்கள் என்று சொன்னால் எப்பொழுது நன்மை கிடைக்கக்கூடிய சமயத்தை எல்லோரும் சேர்த்துக் கொள்கிறார்கள், அதே போன்றுதான் ஒரு தீமை நடக்கக்கூடிய சமயத்தை எல்லோரையும் சேர்த்துத்தான் இதை குற்றவாளியாக நிறுத்தப்படும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமே. அல்லாஹ் நம்மை அப்படித்தான் வைத்திருக்கிறார். நம்ம எல்லோரையும் ஒரே பார்வையாக பார்க்கிறான். நமக்கு மிகப்பெரிய பொறுப்புகள் இருக்கிறது. எனவே நாம் உங்களுக்கு அழுத்தமாக சொல்ல வேண்டிய விஷயங்கள் தான், உங்களுடைய குடும்பங்களில் இருக்கக்கூடிய ஆண்களுக்கும் பெண்களுக்கும் நீங்கள் மிகப்பெரிய பொறுப்புதார்கள். குள்ளுக்கும் குள்ளுக்கும் உங்களில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபருக்கும் வறுமை நாளே இதை பற்றி நீங்கள் விசாரிக்கப்படுகிறது. குறைந்தபட்சம் ஊருக்கு நீங்கள் உபதேசம் செய்யாவிட்டாலும், ஊரை நீங்கள் திருத்தாவிட்டாலும், உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களையாவது பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய, நன்மைகளை செய்யக்கூடிய, பாவங்களை தடுக்கக்கூடிய பொறுப்பு உங்களுடைய ஒவ்வொரு நபர்களுக்கு இருக்கிறது. அதை நாம் விட்டுவிட்டோம் என்று சொன்னால் அல்லாஹ்விற்கு தப்பிக்க முடியாது என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட நல்ல பாக்கியத்தை அல்லாஹ் அனைவருக்கும் தந்துள்ளான். நம்முடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் சம்பாதிக்கக்கூடிய ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் உங்களுக்கு நேரான பாதையை காட்டக்கூடிய, குறைந்தபட்சம் ஈமானையாவது பற்றி பிடிக்கக்கூடிய
இருக்கக்கூடிய அந்த கடைசி தரஜாவையால் நாம் நம்முடைய கடமைகளை செய்வதை கட்டாயம் இருக்கிறது. அல்லாஹ் நம்ம நேரத்தில் அல்லாஹ் காப்பாற்றுவான். ஈமானோடு வாழ்க்கை ஈமானோடு மதிக்கக்கூடிய வாழ்க்கையை கொடுப்பானாக. நாம் எதை சொல்கிறோமோ அதை நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய செயல்களாக கொள்வதற்குரிய வாழ்க்கையை அல்லாஹ் நமக்கு எடுத்துக் கொள்வானாக.